நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது. நிறம் வெளிது செய்து பசிது கரிது என்ன ஆழ்வாருடைய பாடல். பகவான் ஓரொரு யுகத்தில் ஓரொரு நிறத்தோடே, ஓரொரு விதமான ஆடையோடே, ஓரொரு ஆயுதங்களை தரித்து கொண்டு வெவ்வேறு பெயர்களோடே காட்சி கொடுக்கிறானாம். அதை பற்றித்தான் இப்போது நாம் பாகவதத்தில் 11ஆவது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியில் ஒருத்தன் ஆஸ்திக்யம் இல்லாதவன், பெருமானிடத்தில் பக்தி இல்லாதவனின் நிலை யாது? அவனுக்கு சாந்தி கிட்டாது, தன்னை தானே அவனால் நம்ப இயலாது, புலன்களை அடக்குவதற்கு இயலாது. இது எல்லாவற்றையும் பார்த்தோம். அவன் நரகத்திலே விழுந்து துன்பப்படுகிறான்னு பார்த்தோம். திருக்கோட்டியூர் நரகநாசனை நாவிற்கொண்டு அழையாத மானிட சாதியர். பெரியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் பாடுறார். திருக்கோட்டியூர் திவதேசம் அவருடைய திருவுள்ளத்துக்கு நெருக்கமான திவதேசம். அவர் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியை தொடங்குவதே திருக்கோட்டியூரிலிருந்து தான். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றங் கலந்து அலராயிற்றே என முதல் பாடலில் தொடங்குகிறார். கண்ணன் பிறந்ததற்காக எல்லா உத்தியோகமும் நடந்ததே திருக்கோட்டியூரில். கோஷ்டிபுரம்னு வடமொழியில் கூறுவார்கள். கூட்டங்கூட்டமாய் தேவர்கள் கூடி ஆலோசனம் நடத்தி அதன் பிரார்த்தனையின் பேரில்தான் கண்ணன் பிறந்தான். ரொம்ப ஆச்சரியமான ஊர் திருக்கோட்டியூர். நம்பி இந்த திவதேசத்தில் தான் எழுந்தருளியிருந்தார். அழகான அஷ்டாங்க விமானம். எங்கு சுத்தி சுத்தி பார்த்தாலும் அதனுடைய நிழல் மற்றோரிடத்தில் விழாது, தன்னிடத்திலேயே விடுற அளவுக்கு உயர்ந்த அஷ்டாங்க விமானத்தில் அமர்ந்து அதன் அடியில் இருந்துதான் பகவத் ராமானுஜர் சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தையே வெளியிட்டார். இந்த இடத்திலிருந்து கீழே நம்ம பார்த்தோம்னால் திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகை தள்ளி வீதியில் நன்கு தெரிகிறது. பெருமாள் நரகநாசன் எம்பெருமான். சிறு கட்டுமலை பிரதேசம். கோபுரத்துக்கு உள்ள ஏறி போய் பார்க்கலாம். பெருமாளை சேவிக்க போகிறதுக்கே சில படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும். திருக்கோட்டியூர் மாதவ பெருமான், சௌமியன் எம்பெருமான். அந்த எம்பெருமானை பற்றித்தான் பெரியாழ்வார் பாடுறார். திருக்கோட்டியூர் நரகநாசன். நரகத்தை பற்றி பார்த்தோம். ஆனால் நரகத்தை பற்றி போகிற வழி பார்த்தோமே தவிர வெளியில் வர வழின்னா தெரியணும். போகாது இருக்கிறதுக்குன்னா வழி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வியூகத்துக்குள்ளே போகிறதுக்கு அபிமன்யு தெரிஞ்சுட்டான், ஆனால் வெளியில் வர்றதுக்கு தெரிஞ்சுக்காது போயிட்டான், முடிந்தே போனான். நம்ம நரகத்துக்கு யார் போயிடுறாங்கிறத மட்டும் தெரிஞ்சுனுட்டா போகாமல் இருக்கணும். ரெண்டு உண்டு. போனவா வெளியில் வர்றது எப்படி, அது கூட நமக்கு வேண்டாமே. போகாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் வழி பார்க்கணுமே தவிர உள்ளே போயிட்டுன்னா தன்னிடையே பாவம் முடிஞ்சு போச்சுன்னா வெளியில் விட்டுடத்தான் போகிறா, அங்கேயே உட்காந்து வைக்க போகிறாளா? அதனால் போகாமல் இருக்க வழி திருக்கோட்டியூர் எம்பெருமானை வணங்குவது. நரகநாசனை நாவிற்கொண்டு அழையாத மானிட சாதியர். நரகத்தையே இல்லை செய்ய வல்ல பெருமை படைத்தவன் எம்பெருமான். அவனுடைய திருமானத்தை நாவால யார் சொல்லலையோ, பெரியாழ்வாருக்கு என்ன கோபமோ. அவர் ரொம்ப சாத்திகர், யாரையுமே வெய்ய மாட்டார். ஒரு வார்த்தை சுடுசொல் சொல்லியே அவருக்கு தெரியாது. புஷ்பமாலையை தொடுப்பார், ஆண்டாளை பெற்றார், பெருமானுக்கு புஷ்பத்தை சமர்ப்பித்தார், ஆண்டாளையும் சமர்ப்பித்தார். இது ஒன்று தான் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் அறிந்தது. ஆனால் அவருக்கே என்ன கோபமோ தெரியல. திருக்கோட்டியூர்னு வாழ்நாளில் ஒரு தரம் ஒருத்தன் சொல்லலையா? அந்த பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாமல் போனானா நரகநாசனை நாவிற்கொண்டு அழையாத மானிட சாதியர். அவன் சாப்பிட்ற சாப்பாடே பாவம் மன்னித்து, அவன் குடிக்கிற நீரே பாவம் மன்னித்து, அவன் உடுக்கிற உடையே பாவம் மன்னித்து என்கிற அளவுக்கு கூறுகிறார். அப்போ ஒரு தடவையாவது சொல்லிட வேண்டாமா? அந்த பெருமாளை சேவிக்க போனோம்னு வச்சுங்க, பஞ்சலோகமாக பெருமாள்களை சேவிச்சிருக்கோம், ஸ்வர்ணமயமாக சேவிச்சிருக்கோம். இந்த பெருமாளை சேவிச்சா ஒரு தனி சிறப்பு. வெள்ளியில் எழுந்துருளி இருக்கிற பெருமாள். அப்போ வெளுப்பாக இருக்காரோ இல்லையோ. இப்போ போன விஷயம் நம்ம பார்த்ததுக்கும் இந்த அத்தியாயத்தில் இன்னைக்கு பார்க்க போகிறதுக்கும் தொடர்பு பாருங்க. நரகத்துக்கு போகிறதுக்கு போகாத்துக்கு போன அத்தியாயம் பார்த்துட்டோம். இதுக்கு பற்ற வேண்டியது யாரை? திருக்கோட்டியூர் பெருமானை. ஒரு தடவை திருக்கோட்டியூர் நரகநாசன் மாதவ பெருமாள் என்று சொன்னோம்னாலே நரகம் கிடைக்க போகிறதில்லை. ஆனால் அந்த பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கார்? வெளுப்பாக இருக்காரோ இல்லையோ.
கிருத்தயுகத்தில் பெருமானுடைய வர்ணம் வெளிது, நிறம் வெளிது, செய்து, பசிது, கரிது. 4 வர்ணத்தில் 4 யுகங்களில் பெருமாள் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். இப்போ வெளுப்பு பெருமாளோட ஆரம்பிப்போம். திருக்கோட்டியூர் பெருமானை சேவிச்சிருக்கமா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். ராஜா கேட்கிறான், கஸ்மின் காலேச பகவான் கிம்பர்ணஹா கீதிருஷோ நிருபிஹி நாம்னாவா கேன விதினா பூஜ்யதே ததிஹோச்யதாம். எதோ உலகத்து விஷயத்தை சொல்லிட்டீர். இப்போ கடைசி ரிஷி வந்துட்டாரோ இல்லையோ, ராஜாவுக்கு ஆசை என்னென்னமோ பற்றி கேட்டுனுட்டோம், பகவானை பற்றி கேட்டுனுடுவோம். எந்தெந்த யுகத்தில் எம்பெருமான் எந்தெந்த வர்ணத்தில் காட்சி கொடுக்கிறார் சொல்லுமே என்று கேட்க ரிஷி, இவர் தான் ரிஷி கரபாஜனர்னு இவருக்கு பேர். கீழே பார்த்தோம் சமச ரிஷி பேசினார், இப்போ கரபாஜனர் பேசுகிறார். கிருதம் திரேதா துவாபரஞ்ச கலிரித்யேஷு கேசவா. கிருத்த, திரேதா, துவாபர, கலி, இந்த 4 யுகத்திலும் பகவான் பிறக்கிறான். பகவான் அனைவருக்கும் கண்களாலே சேவிக்கிற அளவுக்கு காட்சி கொடுக்கிறார். அதில் முதல் நானாவர்ண அபிதாகாரா நானைவ விதினேஜ்யத்தே. அவனை வணங்குகிற பூஜை முறைகளும் மாறுபடுமா, அவருடைய திருமேனியும் மாறுபடுறது, அவர் அணிஞ்சிட்டு இருக்கிற ஆடையும் மாறுபடுறது. எத்தனை விதத்தில்! இப்போ இதெல்லாம் ஒன்றும் எழுதி படித்து முடிச்சிடக்கூடியது அல்ல. பெருமானுடைய திருமேனி 1000 கோடி 10 கோடி. நமக்கு ஏதோ ஒரு சிறு துளியை போல ஒரு 4-5 திருமேனியை காட்டி விடுறார். அதுக்கு நாம் நினச்சிருக்க மாதிரி 108 தான் விதேசம் என்னோ, 4 தான் கைகள் என்னோ, கருப்பு தான் வரணம் என்னோ, இவ்வளவு தான் ஆபரணங்கள் என்னோ, எதையும் குறைச்சி எடை போட்டுட முடியாது. பகவான் அனந்தன். அனந்தன்னு சொன்னாலே அந்தமற்றவன். எந்த ஒரு பிரிவுக்கும் அந்தமே கிடையாது. வேதாந்த தேசிகன் தன்னுடைய ரகசிய காலக்ஷேபத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். எம்பெருமானுடைய ஒன்னொன்றுமே நானா. நானானுடைய சொல்றது சம்ஸ்கிருதத்தில் நானான்னா பலன்னு அர்த்தம். ஒன்றல்ல, நானாவிதமாக இருக்குமா. முதல்ல 5 பிரகாரம்னு பார்த்துருக்கோம். பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை. அதில் பரத்வத்தையே பிரித்து விடலாம். நித்யோதித, சாந்தோதித. வியூகத்தை பிரிக்கலாம், வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த. விபவத்தை பிரிக்கலாம், முக்கியாவதாரம், கவுணாவதாரம், ஆவேசாவதாரம். அதற்குள்ளே ராம, கிருஷ்ண, வராக, கோபால எல்லாம். அப்புறம் ஹார்தரூபி, நம்ம உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறவர். விக்கிரகத்தோட லக்ஷ்மியோட கூட உள்ளத்துக்குள்ளே இருக்கிறவர். அது இல்லாமல் பொதுவாக எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறவர். அர்ச்சாவதாரத்தை பார்த்தா நின்னது, இருந்தது, கிடந்தது. ரிஷிகள் எழுந்துருள பண்ணினது, மனிதர்கள் எழுந்துருள பண்ணினது, அரசர்கள் கட்டினது, தானே எழுந்துருளினது, ஸ்வயம் வியக்தம். மலைக்கு மேலே ஊரு, காவிரி கரையில், கங்கை கரையில், யமுனை கரையில், எத்தனையோ. ஒன்று அல்ல, ஒன்னொன்று உட்பிரிவு உட்பிரிவு உட்பிரிவு. இத்தனை எதுக்கு சுவாமி? ஒருத்தராக இருந்தால் நாங்கள் பாட்டுக்கு சேவிச்சுட்டு நிம்மதியாக இருந்திருப்போமோ இல்லையோ. இத்தனை பிரிவு வேண்டுமான்னா ஒத்தொத்தருக்கு பிடிக்கலாம், எல்லாருக்கும் ஒரே நிலை பிடிக்குங்கிறது இல்லையே. இப்போ எனக்கு மைசூர் பாகு பிடிக்கலாம், உங்களுக்கு தேங்காய் பருப்பு பிடிக்கலாம், இவருக்கு பால் கேக்கு பிடிக்கலாம். கண்ணனுக்கு எல்லாமே வேண்டியிருக்கு. நீங்களும் வேணும், நானும் வேணும், இவரும் வேணும். அதனால தான் ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு மொத்தத்தையும் கொண்டாந்து விடுறார். யாருக்காக இருந்தாலும் ரொம்ப வீரத்தோட சில பேர் இருப்பா. நரசிம்ம பெருமானை பிடிக்கும். நேர்மையே ஒருத்தருக்கு ஆசை, ராமனை பிடிக்கும். ஆனந்தமாக வாழ்க்கையை வாழ்வோம், கண்ணனை பிடிக்கும். பலத்தோடு இருக்கணும், வராகனை பிடிக்கும். கோபத்தோடு இருக்கணும், பரசுராமனை பிடிக்கும். அப்படி ஒருத்தருக்கு. ஆனால் பெருமாளுக்கு என்ன ஆசை? யாரும் எங்கேயும் போடக்கூடாது, எங்கிட்ட வரணும். அதற்காக எல்லா உருவத்தோடு இருக்காரோ இல்லையோ. இப்போ வெளுத்த திருமேனியோட சேவிக்க ஆசைப்படலாம், கருப்பாக சேவிக்க ஆசைப்படலாம், ஷகப்பா சேவிக்க ஆசைப்படலாம், அதே மாந்தளிர் பச்சையில சேவிக்க ஆசைப்படலாம். இந்த வர்ணத்தை எல்லாம் தான் இப்போ சொல்ல போகிறார். கிருத்தே சுக்லஹா, கிருத்தயுகத்தில் வெளுத்த வர்ணத்தோடு இருக்கிறார். சதுர்பாகு, 4 கைகளோடு இருக்கார். ஜட்டிலஹா வல்கலாம்பரஹா, வல்கலாம்பரஹா மாந்தோல் மரவுரி தரித்து கொண்டிருக்கிறார். ஜட்டிலம் சீரவசனம், தலையில் ஒரு தபசு புரிவன் எப்படி சடைமுடியோடு இருப்பாரோ அதே போல இருக்கிறார். பதரிகாசிரமத்தில் இன்னும் அதை போல தான் இருக்கார். இப்போ பெருமான் முதல் யுகத்தில் தியான மார்க்கத்திலேயே அவனை அடைய வேண்டுமோ இல்லையோ, ஆனால் அவரே தியானிக்கிறவராக இருந்து விடுறார். கிருஷ்ணாஜின உபவீதாக்ஷான் பிப்ரத்து தண்டகமண்டலு, தண்டத்தை பிடிச்சுட்டு இருக்கார், கமண்டலத்தை பிடிச்சுட்டு இருக்கார். சாதாரணமாக பகவான் இடத்துல இதை பார்க்க முடியாது, தவம் புரிபவர்களிடத்துல தானே பார்க்க முடியும். ஆனால் முதல் யுகத்தில் தண்ட கமண்டலங்களோடே, வெளுத்த நிறத்தோடே, மாந்தோல் மரவுரி தரித்து, சடைமுடியோடே, 4 திருக்கரங்களோட காட்சி கொடுக்கிறார். அவரை எப்படி அடைகிறார்கள்? மனுஷாஸ்து ததா சாந்தாக, அவனை போலவே மனிதர்களும் சாந்தமாக இருக்கா. நிர்வைராக, பகை கிடையாது. சுகிருதாக, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறா. சமாக, அனைவரையும் சமமாக மதிக்கிறார்கள். யஜந்தி தபசாதேவம் சமேனச்ச தமேனச்ச, மனத்தையும் புலன்களையும் அடக்கி பெருமானை தியானிக்கிறார்கள்.
முதல் யுகத்தை முடிச்சுட்டார். அடுத்த யுகத்துல செவந்த வர்ணத்தோட பெருமாள் எழுந்தொழி இருப்பாராம். ஹம்சஹா சுபர்ணோ வைகுண்டா. முதல் யுகத்து பெயர்களை சொல்றார். ஹம்சன், சுபர்ணன், வைகுண்டன், தர்மன், யோகேஸ்வரன், அமலன், ஈஸ்வரன், புருஷன், அவ்வக்தன், பரமாத்மா. இதெல்லாம் முதல் யுகத்துல பெருமானுக்கு இருக்கிற பேர். மற்ற பேர் இல்லையான்னு கேட்க வேண்டாம், எல்லா பேர்களும் உண்டு. முக்கியமா இந்த பெயர்கள்னு சொல்றார். அடுத்த யுகம் திரேதாயுகத்தில் ரக்தவரணோசௌ, சிவப்பு வர்ணத்தோட பெருமாள் இருக்கார். சதுர்பாகு, 4 கைகளோடு இருக்கார். திரிமேகலா, 3 மேகலை அணிந்து கொண்டிருக்கிறார். ஹிரண்யகேசா, பொன்மயமான தலைமுடியோடு இருக்கிறார். திரையாத்மா ஸ்ரக்ஸ்ருவாத்யுபலக்ஷணா, ஸ்ரக்கு ஸ்ருக்கு இது முதலான கரண்டி, யாகத்துக்கு வேண்டிய உபகரணங்கள் அதெல்லாம் அதை வச்சுன்னு தான் கரண்டியை வச்சு கொட்டின மூல்யம். அதை போல கைகளிலே பிடித்து கொண்டிருக்கிறார். இந்த எம்பெருமானை யஜந்தி வித்யா த்ரையா தர்மிஷ்டா பிரம்மவாதினா, பிரம்மத்தை அறியணுங்கிற ஆசையோடே யாக யஜ்யங்களை செய்து செய்தே பெருமானை அடைகிறார்கள். முதல் யுகத்தில் தான மார்க்கத்தால் அடைந்தார்கள். இரண்டாவது யுகத்தில் யாகத்தாலும் யஜ்யத்தாலும் அடைகிறார்கள். அந்த யுகத்துல பெருமாளுக்கு பேர் விஷ்ணு, யஜ்ஞா, பிருஷ்ணிகர்பா, சர்வதேவா, உருக்கிரம, விருஷாகபிஹி, ஜெயந்தன், உருகாயன். இதெல்லாம் பெருமாளுக்கு இருக்கிற திருநாமங்கள். அடுத்து 3வது யுகம் வந்தது. துவாபரே பகவான் ஷியாமஹ. 3வது யுகத்தில் ஷியாம நிறத்தில் இருக்கிறார். ஷியாமன்னா சாதாரணமாக கருப்புன்னு வச்சுடுவோம். ஆனால் இந்த கருப்பு வெறும் கருப்பு அல்ல. கரும்பச்சை, கருநீலம், மாந்தளிர் பச்சை, இந்த 3ம் கலந்திருக்கிற ஒரு கருப்பு. மாந்தளிர் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, அது மஞ்சள்னு சொல்லுவீளா, பச்சைன்னு சொல்லுவீளா, இல்லை நீலம் கலந்துருக்குன்னு சொல்லுவோமா? முன்னாடிலாம் ராமர் கலர்னு சொல்கிறது உண்டு. மயிர்கழுத்து சாயல்னு ஒரு புடவையே ரொம்ப பிரசித்தம். அப்போல்லாம் வாங்குறது போகிறச்சே நான் மயில் கழுத்தாட்டம் அந்த கலரில் புடவை வாங்கிடுவான்றா. அது ஒன்றும் இல்லை, அது ராமர் கலர். அதே போல் இந்த 3வது யுகத்தில் பார்த்தோம்னா ராமனுடைய வர்ணமும் சேர்ந்திருக்கு, மாந்தளிர் பச்சையும் சேர்ந்திருக்கு. இது என்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு வர்ணம். வர்ணப்பூச்சோட திருக்குறுங்குடியில் சேவிக்கிறோமா, வர்ணகலாபத்தோட பெருமாள் இருக்கார். அதே சயன திருக்கோலம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்திரசாயி மூலவரே வர்ணகலாபத்தில் இருக்கார். பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் வந்தோன்னா திருத்தங்கல், அங்கே பிராட்டியும் சரி பெருமாளும் சரி வர்ணகலாபத்தோடு எழுந்தொழியிருக்கார். இப்படி ஒரு சில இடங்களில் மட்டும் வர்ணத்தோடையே இன்னைக்கும் பெருமாள் சேவை சாதிக்கிறார். இப்போ சொன்னாரே ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷா, இப்போ பொன்மயமான தலைமுடி, பொன்மயமான மீசை. ஒரே பெருமாள் லோகத்திலேயே மீசையோட எழுந்தொழியிருக்கிறவர் திருவல்லிக்கேணில் இருக்கிற பார்சாரதி பெருமாள் தான். அப்ப அந்தந்த யுகத்துக்கு தகுந்து காட்சி கொடுக்கிறார். ஸ்ரீவத்சாபிதிரங்கைச்ச லக்ஷணைர் உபலக்ஷிதா பீதாவாசாக நிஜாயுதா. அப்பதான் துவாபர யுகத்தில் சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டு பீதவாசாக மஞ்சள் ஆடையை தரித்து கொண்டு ஸ்ரீவத்சாதிபிகி, ஸ்ரீவத்சம் முதலான திருமரு, பெருமானுடைய திருமார்புல சின்ன மரு இருக்கு பாருங்க, அதான் ஸ்ரீவத்சம்ங்கிற மரு. அங்கித்தைச்ச லக்ஷணைர் உபலக்ஷிதா தந்ததா புருஷம் மர்த்தியா மகாராஜோபலக்ஷணம் யஜந்தி வேததந்திராபியாம் பரம் ஜிக்ஞாசவோ நிருப. 3வது யுகத்தில் நல்ல பகவானை பூஜிக்கிறார்கள். முதல் யுகத்தில் தியானிக்கிறார்கள்னார். 2வது யுகத்தில் யாக யஜ்யம் பண்ணுகிறார்கள்னு கூறினார். 3வது யுகத்தில் பூஜிக்கிறார்கள். மலர்களை கொண்டு, தூபதீபங்களை கொண்டு, அகிர்புரை சந்தனங்களை கொண்டு, இதெல்லாத்தையும் கொண்டு பூஜிக்கிறார்கள். என்ன சொல்லி? நமஸ்தே வாசுதேவாய நம சங்கர்ஷனாயச்ச பிரத்யும்னாய அனிருத்தாய துப்யம் பகவதே நமஹ. பிரத்யும்னனே, அனிருத்தனே, சங்கர்ஷணனே, உன்னை குறித்து வணக்கம் என்று சொல்லி பூஜிக்கிறார்கள். இப்ப கடைசியில வந்துட்டார் 4வது யுகம் கலியுகம். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்திர பார்ஷதம் யஜ்ஞைஹி சங்கீர்த்தன பிராயைஹி யஜந்திஹி சுமேதசா. இது கருப்பு வர்ணம். தனக்குன்னு இருக்கிற இயற்கையான வர்ணம் கருத்த வர்ணத்தோடு இருக்கார். எந்த திவ்ய தேசத்தில் போய் பாருங்க, மூலவர் தெற்க முழுக்க கருப்பாத்தான் இருப்பார். ஆனால் வடக்க முழுக்க வெண் சலவைக்கல் அதாலேயே ஆகியிருக்கிறபடியால் அங்கே வெளுப்பா இருப்பார். நீங்கள் பல இடம் வடதேசத்து யாத்திரை போயிருப்பீங்க இல்லையோ, அநேகமாக ராதாகிருஷ்ணர் விக்கிரகம் இருக்கும். எங்கே போனோம்னாலும், சார்தாம் போனோம்னாலும் ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேயர் சுவாமி எப்படி இருக்கும். இதில் அநேகமாக ஆஞ்சநேயர் சுவாமி ஷஹப்பு மைச்சாந்து வர்ணத்திலேயே ஆஞ்சநேயர் எழுந்தொழியிருப்பார். பெருமாள், லக்ஷ்மணன், சீதை இவர்கள் எல்லாரும் வெண் சலவைக்கல்ல இருந்துருவா. ஆனால் நம்ம புறத்துக்கு வந்தோம்னா எல்லாம் கருப்பு. என்ன இருந்திருக்கலாமா? ஒருவேளை கிருத்தயுகத்து மனுஷா அங்கே சேவிச்சிருக்கலாம். சுவாமி அதெல்லாம் ரொம்ப தள்ளி, நாங்கள் கலியுகத்தில் இருக்கோம், எங்களுக்கு பெருமாள் எப்படி இருப்பார்னா நம்ம ஊரில் இருக்கா மாதிரி தான் இருப்பார். இங்கே இருக்கிற கருத்த திருமேனியோடைய பகவான் சேவை சாதிக்கிறார். இது 4வது யஜ்ஞைஹி. இந்த யுகத்தில் யாகம் அல்ல, யஜ்ஞம் அல்ல, பூஜை கூட இல்லை, தியானத்துக்கு வழியே இல்லை.
நாம சங்கீர்த்தனா தேவ. நாம சங்கீர்த்தனத்தாலேயே பகவானை அடைகிறான். தேயம் சதா பரிபவக்னம் அபீஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் ஜிவவிரிஞ்சினுதம் சரண்யம் பிருத்யார்த்திகம் பிரணதபால பவாப்தி போதம் வந்தே மகாபுருஷத்தே சரணாரவிந்தம். இந்த விக்கிரகத்தினுடைய திருவடிகளையே வணங்கி இந்த திருவடியை கப்பலாக பிடித்து கொள்ளுகிறேன். இந்த கப்பல் சம்சாரம் என்னும் பெருங்கடலை என்னை தாண்டுவிக்கட்டும் என்றே வேண்டுகிறான். அப்பதான் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம். ரிஷி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். 4 யுகத்துக்குள்ள கலி ரொம்ப மோசம் நினைக்கிறியா அரசனே? இல்லை, எல்லாத்தை விட கலிதான் உயர்ந்தது. அந்த கலியுகத்தில் 12 பேர் அவதரிக்க போகிறார்கள். அவர்களை பத்தி கூறுகிறேன் கேள். இன்னும் ரொம்ப ஆச்சரியமா அப்படி தொடரும் என்று போட்டு விட்டுட்டார். நாமும் விட்டு அடுத்த நாள் கேட்போம்.